ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சன்னா மசாலா செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே சப்பாத்தி, பூரி, ரைஸ், அப்புறம் புலாவ் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்னா மசாலா எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 4லேருந்து 5 முந்திரி, 1 இன்ச் இஞ்சி, 4லேருந்து 5 பூண்டு. அதுக்குள்ளே ஒரு சின்ன கேப்பில் நம்ம இன்றைக்கி இயற்கை நல்லெண்ணெயோட இது பார்த்துடலாம், நன்மை பார்த்துடலாம். இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உடம்புக்கு எந்த ஒரு கொலஸ்ட்ராலுமே இல்லை, இதில் குட் கொலஸ்ட்ரால் மட்டும்தான் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ன்றதால 500 ml வாங்கியிருந்தோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. எனக்கு இதோட இது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இது ப்ரமோஷன் சொல்ல வரல, பட் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இயற்கையை வச்சு நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா நம்ம செய்ய போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலாஸ் தான். 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் இது எல்லாமே தான் நமக்கு தேவைப்படுது. அப்புறம் பட்டை ஒரு சின்ன அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம 1 கப் சுண்டல் எடுத்து நார்மலாக நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதில் நான் லைட்டாக ஒரு பூண்டு சேர்த்துருக்கோம். இது நமக்கு வேக 8 மணி நேரம் நைட்டுலேருந்து ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இது வேக வைக்க போகிறோம். 6-7 விசில் வர வரைக்கும். அப்புறமா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பூண்டும் சேர்த்துக்கிறோம். கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 1 பல் பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் இல்லைன்னா அதை விட கம்மியாக விளக்கெண்ணெய், இதை வச்சுட்டு 8 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். இது நம்ம 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் இது பண்ணிடலாம். இப்போது விசில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி, அதாவது நம்ம இயற்கையில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது 1 ஸ்பூன் போட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ்வை. அது நல்லா நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு என்னெல்லாம் சேர்க்குறோன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஒரு தக்காளி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி கேஷ்யூ நட்ஸ் 4லேருந்து 5, வெங்காயம் 2 வெங்காயம், பூண்டு 4லேருந்து 5 பல், இஞ்சி 1 இன்ச்சு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். வாங்க தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மசாலாஸ், அந்த மசாலாஸை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக வரமிளகாயை லைட்டாக பிச்சு சேர்த்துக்கலாம், 1. இப்போது நம்ம பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியுமே இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த 4லேருந்து 5 முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆற வச்சிட்டக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட முடியும். ஸோ நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துட்டா நல்லா மிக்சியில் அரைஞ்சி நமக்கு மிக்சியும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம தாளிப்பு செஞ்சது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணி 2 பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. குள்ளே நமக்கு வந்து சுண்டல் நல்லா வெந்து வந்துடுச்சு 8 விசில் வரைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. அது வரைக்குமே நல்லா வெயிட் பண்ணி நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது தான் நமக்கு சென்னா நல்லா டேஸ்டியாகவும் நல்லா வாய்க்கு நல்லா சுவைச்சு சாப்பிட்ற மாதிரியுமே வரும். இப்போது 2வது தாளிப்புக்காக ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேன். இது வந்து 2வது தாளிப்புக்காக நம்ம சென்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த டைமில் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மறுபடியும் அதே கடாய் எடுத்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் பிரிஞ்சி இலை சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை சிம் மோடில் வச்சுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் லைட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா லைட்டாக மசிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வாசனை வரும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகி பபிள்ஸாக வந்து வர ஸ்டார்ட் ஆகும். நல்லா வந்து அதை குக் பண்ண விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை குக் பண்ண விடலாம். இப்போ கொஞ்சமாக ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். எவ்வளோ அழகாக குக் ஆகிட்டு இருக்குது பார்த்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆனது தெரிஞ்ச உடனே நம்ம சென்னாவை சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ண சென்னா அதோட கொஞ்சமாக அதோட தண்ணி சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் உங்களுக்கு வந்து திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அப்படின்றத நீங்கள் இப்போ முடிவு பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது கொஞ்சம் அது குக்காகி கொஞ்சம் திக்காகவே வரும். ஸோ நல்லா கவலை இல்லை. நல்லா குக்காக மட்டும் விடுங்க. சென்னாவு அதுக்கப்புறம் தண்ணி ரெண்டுமே. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம தேவையான கொரியாண்டரை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது தான் அது நல்லா ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா குக் ஆன சென்னாவில் இதை போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா குக் ஆனதால் நம்ம கொரியாண்டர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா என்ஜாய் பண்ணி என்ன ஃபுட்டுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம சென்னா மசாலா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக கலரி ஆகிடுச்சு. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சென்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்றதை வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சப்பாத்தி, ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் ட்ரை பண்ண போகிறேன்.
எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் கிரேவி. நல்லா திக்காகவுமே நல்லா மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு மஸ்டான சன்னா மசாலா. இப்போவே வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே போய் இந்த சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.